எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டரா சில விஷயங்கள் பார்த்தது. இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 10 10க்கும் மேலே வந்து இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு டாபிக் பேசும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல வீடியோ அது. அது என்ன அப்படின்னா எக்ஸ்லேட்டர்ல இருந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டு போறாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே அப்படியே அடுத்தடுத்து அந்த மால்ல ஒர்க் பண்றவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு கம்மியான ஏஜ்ல வந்து ஒரு 4th 5th 6th இந்த ரேஞ்சில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க வந்து தயக்கப்படுவாங்க இல்லையா, நம்மளே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா, நம்மள ஒருத்தவங்க கூட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு அந்த வீடியோ. அது பார்க்கும்போது வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இந்த 10 பாயிண்ட் முடிக்கிற கேப்லயோ இல்லை இடையில வேற பாயிண்ட்ஸ் வந்தாரு நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பொண்ணு வந்து ஒரு கடல்ல போய் குளிக்க போயிருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங் வந்து டால்ஃபின் ஃபுல்லா அவங்கள வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல லாக் பண்ணி வச்சுட்டு வெளியில விடவே இல்லை. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கு? டால்ஃபின் பொதுவாக அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து அதாவது ஒரு மனிதர்களோட நல்லா ஒரு லவபிளா இருக்கக்கூடிய ஒரு விலங்கா அனிமலா, அதை எந்த லிஸ்ட் எடுக்க சத்தியம் எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வந்து அன்பா இருக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சு அவங்க கடலை குளிக்கும் போது பக்கத்துல வந்து ஒரு சுறா வந்து அவங்கள வேட்டையாட வந்திருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அது இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப லேட்டா தான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அது பிறகு அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஸோ செம்மையா இருக்கு இல்லையா? ஒரு உயிரினம், கடல்வாழ் உயிரினம் டால்பின், அதுக்கு தெரியுது மனிதர்களை வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிற்கும் போது மனிதருக்குள்ளதான் அந்த துரோகம், வன்மம் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது. ஒரு சின்ன லிஃப்ட் கொடுத்தா கூட பைக்ல, சரி பஸ்ல ஒரு சின்ன லிஃப்ட் கொடுத்தா கூட கூட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுற அளவுக்கு, ரவுடியை கூட்டு வந்து மிரட்டுற அளவுக்கு எதுக்கு நம்ம அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம நல்ல கதையை பேசுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா என்ஜாயபிளா அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் அந்த வீடியோவை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அது பிடிக்கும். ஒரு சாம்பிள் சொல்லலாம். அவங்க லிஃப்ட் வீடியோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா ஒரு டீமா இருப்பாங்க. அந்த டீம் அந்த ஃபேஸ் வந்து ஹிந்தி தான், நார்த் இந்தியாவில் உள்ளது. அது ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு சண்டை காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் போட்டு வருவாங்களா ரெட் கலர்ல, அந்த மாதிரி லிஃப்ட்ல ஏறினோடனே அவங்க வந்து ஒரு சவுண்ட் விடுவாங்க. ஹோ 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 அப்படின்ட்டு விட்டோடனே என்னன்னா உடனே இவ்வளோ நம்ம கட்டு பணத்தை எடுத்து கொடுப்போம். என்னடா சொன்னோன்னே இவ்வளோ கொடுக்காங்கன்ட்டு அந்த பர்சனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஆகும். இன்னும் இவ்வளோ கொடுங்க. இன்னொருத்தவங்க அதே மாதிரி பண்ணாங்க. பண்ண உடனே அவங்களுக்கு உடனே ஒரு ஆப்பிள் லேப்டாப் அப்படியே தூக்கி கொடுத்த உடனே அப்படியே ஒன்றா கிஃப்ட் மாதிரி ஆப்பிள் மொபைல் இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி கொடுக்க ஆரம்பிச்சோடனே அந்த லிஃப்ட்ல அந்த இன்னொருத்தர் வந்து ஹோ 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 அப்படிங்கிறாரு. இன்னொன்னே ஒரு வெள்ளை மூஞ்சி, சரி வெள்ளை முள்ளங்கி எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்தனா ஒரு மூஞ்சியே மாறி, இன்னும் எனக்கு போய் முள்ளங்கியை கொடுத்துருக்கான், அவங்களுக்குலாம் அப்படி கொடுத்துருக்கான்னு அவங்கெல்லாம் அவங்க ஆளுங்க. ஸோ இந்த கான்செப்ட் லைக் சுதரங்க வேட்டை, எஸ் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு சூப்பரான ஃபீலாக எனக்கு இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து இதை மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வாய்ப்புக்கு இதுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். உங்கள் என்னதான் வாய்ப்பு வரும் பொழுது தயங்கவில்லை அப்படின்ற ஒரு லைன் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். அது ஒரு 4 5 லைன் இருந்தது. இதை இப்படி நினைச்சு பாருங்க. அந்த குரங்கு அந்த இடத்துல நீங்க உங்களை கூட வச்சுக்கலாம். வாய்ப்பு வரும்பொழுது தயங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை அக்செப்ட் பண்றது என்ன இருக்கு, இது செட் ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இறங்கிடும். எதுக்கு அப்படின்னா, அந்த ரவுண்ட்ல வந்து குரங்கு இருக்கு, ஃபுல்லா தண்ணி, அங்கிட்டு இருந்து ஆடியன்ஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு நான் சொல்ற டிஸ்டன்ஸ். இங்க இருந்து அப்படி தவ்வி அது போய் ஜெயிச்சிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்க முடியாது நீங்க. தளபதியோட ஸ்டில்லு செம்ம இல்லையா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தளபதி விஜய் நான் இதில் ரிவீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ரிவீல் ஆயிருக்காது. ஸ்பெஷல், ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபுல் டெவிலாக இருக்கும். இங்கே இருக்கும்போது இங்கே தளபதியோடைய இந்த ஒரு ஸ்டில்லு செம்ம ஸ்டில், அது எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அது. ஸோ அந்த இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மங்கி வந்து அந்த சான்ஸ் கிடைக்கும்போது ஜெயிச்சு இல்லையா, அந்த இதுக்காக. அப்புறம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ, அது என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதில் ஒரு எல்லோ சுடி ஒன்று இருக்கும். அவங்க வாய்ஸ் ஸ்பெஷலாகவே என் காதுக்குள்ள இனிமையாகவே கேட்டது. ஓடுறது வீடியோ இதில் ஒரு சைட் ஒன்றா அவ்வளோ நினைக்கக்கூடாது. அப்படியே ஜாலியாக அதனால ரெண்டக ரெண்டக பாட்டு ரெண்டக அப்படின்ட்டு அவங்க பேசும்போது அந்த டிஸ்கில் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒரு பாய்ஸ் குரூப்பில் ஒரு பையன் செம்மையாக பண்ணான், இங்கிட்டு கேர்ள்ஸ் அப்படியே அந்த செட்டை ஒரு 7 8 பேர் உட்காந்துருப்பாங்க. அது பாடும்போது இதே மாதிரி நார்த்தில் ஒரு வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அந்த ஹிந்தி சாங்ஸ் வந்து எனக்கு தெரில.
1 2 3 இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட் வச்சு ஒரு சாங்ஸ் போட்டவங்க அவங்க. அதுக்கு தான் நான் வந்து ஸ்பெஷலா 1 2 3 1 0 0 0 0 அப்படின்னு நான் ஒரு சாங்ஸ் போட்டேன். அது வந்து தம் 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 செம்மையா இருக்கும். அது நம்ம சேனல்ல இருக்கு, மும்பை சினிமால. ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க. ஏற்படாம மும்பை சினிமா 25 அடிச்சீங்கன்னா அதுல நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கும் அந்த மியூசிக். ஐ வில் கேரண்டி அப்படிவாங்களா, அந்த மாதிரி தான். சரி சொல்றேன்னா, இந்த ரெண்டாக ரெண்டாக வந்து ரீசெண்டா வந்து அப்படியே ரொம்ப செம்மையா போச்சு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து டேக் பண்ணுங்க. மச்சான் ரெட் எனக்கு இது உங்களுக்கு புரியுதா? அதாவது கேமராவை ஆன் பண்ணி விட்டு ஒரு 4 to 5 கேர்ள்ஸ் வந்து இப்படியே வந்து முன்னாடி வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங்ல இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ரெக்கார்டு வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா, அதுல உள்ள ஒருத்தவங்க வருவார். சரி, அந்த பொண்ணு வந்தோடனே பேக்ரவுண்ட் வந்து வாய்ஸ் இருக்கு, மச்சான் எனக்கு ரெட்டு, மச்சான் எனக்கு வந்துட்டு அவங்க வந்து இப்படி பண்ணாங்க. உங்களுக்கு புரியல, நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப லவபிளா, லைக்கபிளா, என்ஜாயபிளா இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் பேசும்போது என் ஃபேஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்மைல் தெரியுதா? ஸோ இதுக்கு காரணம் வந்து அதுதான். அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயிண்ட் நமோ அப்படின்றத பத்தி பேச வரோம். அந்த பாயிண்ட் நமோ அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவா வந்து மேல இருந்து விழுந்துருவாங்க இல்லையா, மேல இருந்துன்னா அந்த சேட்டலைட் கழட்டி விடுறது, பேராஷூட்ல குதிக்கும் போது, இல்ல நம்ம போய் கடல்ல போய்கிட்டே இருக்கும்போது நம்ம போய் எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் நம்ம போய் இதுல போய் விழுந்துட்டோம்னா நம்மளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு தீவோ, அதாவது மனிதர்களே இல்லாத தீவுக்கு போனா கூட ரிஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்குமா. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தை பாயிண்ட் நம்ம அப்படின்றது. அதை பத்தி ஒருத்தவங்க ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. நானா அப்படி என்னோட சொந்த மூலையில யோசிச்சு இதெல்லாம் சொல்லலை. அதை பார்த்தோன்னே ஒரு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி உங்க திங்கிங் எனக்கு புரியுது. பட் லைக் இந்த மாதிரி இப்போ அடுத்து நான் சொல்ல போறதை நான் கடைசியா சொல்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அது வந்து இன்ச்சு இன்ச்சா ரசிச்சு செலிப்ரேட் பண்ணி நான் இந்த ஃபோன் எடுத்து ஹெட்ஃபோனை மாட்டி அதை வந்து என்ஜாய் பண்ணி இந்த காது கண்ணு கண்ணு ரப்ப என்ன சொல்ல வருதுன்னு புரியுதா? புரியலன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு என்ஜாயபிளான மேட்ரு. ஸோ அது லாஸ்ட்டாக நான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்து வந்து நான் சொல்ற சிச்சுவேஷன்லாம் நீங்க லைட்டா கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. அது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். இது 2 3 இடத்துல எங்கனாலும் நீங்க வந்து இதை வந்து வச்சுக்கலாம். பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து என் லைஃப்ல அந்த அளவுக்குன்னு யோசிச்சோம்னா வீட்டுக்குள்ள தனியா மாட்டுறது வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வெளியூருக்கு போயிட்டு நடந்து வர எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல போறது அதுக்கும் தாண்டினா ஒரு ஆழ்குழா கிணறுல ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னா அந்த குழந்தையோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்க இதை திங்க் பண்ணி பார்க்கணும். பட் நான் இப்ப சொல்ல போறது அது இல்லை, லைக் இது ரிலேட்டடா உள்ளதுதான். கடல்ல கிட்டத்தட்ட நான் வந்து 2 நாளா வந்து மாட்டிக்கிட்டேன், உணவு தண்ணி இல்லாம இருந்துட்டேன். அந்த இருட்டுக்குள்ள இருந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்கல்ல நிறைய பிபிசி இன்னும் மற்ற சேனல் எல்லாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க அதை நினைச்சு பாருங்க. நான் கூட பேசிக்கிட்டே இந்த இதை நான் எடுத்துடுறேன், சரிங்களா? இதுதான் ஹாப்பி என்னாச்சு அதுதான். ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுடைய அதை தான் நான் லாஸ்டா சொல்ல நினைச்சேன் அதுக்காக. அப்போ வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு கப்பல் வந்து இப்படி இருக்குன்னா அது அப்படியே கவுந்துருச்சு, ஓகேவா? இப்படிதானே கவரும், மாற்றி சொல்லிட்டேன். சூப்பர் பாட்டு ஓடுது, அங்கிட்டு ஓடட்டும். அப்போ இங்கிட்டு வந்து கவுந்துருச்சு. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து மாட்டினால, பாத்ரூம்குள்ள போய் இருந்தாலும் மாட்டினால, அவரோட பிளேஸ்ல மட்டும் இருட்டு. அங்க ஒரே ஒரு கோக் பாட்டில் ஏதோ சம்திங் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு எப்படி சொல்றது, அது உங்களால ஈஸியா லைக் பண்ண முடியும். அந்த கிளாஸ் இல்ல இது ஏதோ ஒண்ணு காத்து பகுதியோட மூடிட்டோம்னா மேல தண்ணி போகாது. ஸோ அந்த வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்றது, இது வரைக்கும் தண்ணி இருக்கும், பட் நம்ம இங்கிட்டலாம் காத்துலாம் மூச்சலாம் விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு. ஸோ இந்த இதுல வந்து அவருக்கு அந்த 2 நாள் 3 நாள் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். இந்த புஷ்பா படத்துல வர மாதிரி சிலிண்டர் கேசஸ் எல்லாம் பறக்கும் ஃபைட்ல, அந்த மாதிரி எல்லாம் சமைக்க கொண்டு போய் அவங்க அத்தனை நாள் இருந்து அந்த மாதிரி இல்லை. எதிர்பாரா, அது கூட ப்ரீ பிளான் வச்சுக்கலாம். இது எந்த பிளான் இல்லாமல் போய் சிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டேஞ்சர், ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த கடல் ரிலேட்டடா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இது வந்துச்சு. இதுல வந்து அடாப்சி விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று நம்ம அதில் தனியாக பேசலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா அதோடைய ஃபீல் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் தானே. நம்ம வந்து நமக்கு லைஃப்ல ஏதோ ஒன்று அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அது இது நொட்ட சொல்கிறத விட நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் துரோகம் வலி எல்லாத்தையும் தாண்டி வரும்போது இல்லை நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு இப்போ ஒரு பெயின் இருக்கு ஓகே தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதை விட பெரிய பெயின்லேருந்து வந்தவங்களாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் எடுத்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்மி மாசம் அவங்களுடைய ட்ரெயின் ட்ராக்ல வச்சு அவங்க பேட்டி கொடுத்தது அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெயினாக இருந்திருக்கும் இல்லையா. அவங்க அனுப்பிச்சா கொடுக்காம ஆப்ரேஷன் அதில் ஆரம்பிச்சு ஸோ இது வந்து சாதாரணமாக இப்போ என்னோட வார்த்தைகள் வருது இல்லையா இப்படிலாம் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்றது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எஃபோர்ட் எடுத்து அதுக்கான வார்த்தைகளை கோர்த்து அதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது மேடையில் தெரிக்கும். நாளையில 28 வாய்ப்பாடு எங்க அம்மா எனக்கு வடை கொடுப்பாங்க. என்னம்மா இதுல 3 இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோ. ஓகே இப்போ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதுக்கான இடம் எல்லாம் வரும்போது ரொம்ப சூப்பராக போகலாம். இப்போ வந்து நான் ஃபைனலாக இந்த விஷயம் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இன்ச்சு பை இன்ச்சாக லைக் பண்ணி வந்து பேசக்கூடிய அளவுக்கு கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கேருந்து தானே வருது. நான் படக்கு மைக் கீழே தோங்குது அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன தெரியுமா என்ஜாய் பண்ணி பேசணும். அதாவது ஒரு சயின்ஸ் ஒரு மேக்ஸில் கூட வந்து சும்மா கேஷுவலாக வந்து சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஹிஸ்ட்ரி கூட அப்படி சொல்லிடலாம். ஆனால் இதை இப்போ நான் சொல்ல போகிற சீன்ஸை அப்படி சொல்ல முடியாது. என்னடா சீன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஹாப்பி நினச்சிருக்கு இல்லையா? அதுதான் ஏன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் இன்ச்சாக நிறையா இருக்குது. அதில் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அஃபிஷியல் பேஜில் ரிலீஸ் பண்ண அந்த ஷார்ட்ஸில் வந்து கோலை போடும்போது அவர் புள்ளி புள்ளியாக வைக்கும்போது அதை ரசித்து ரசித்து அந்த சொல்கிற அவர் சீன் இருக்குல்ல அதை போய் நீங்கள் போய் இப்போ போய் பாருங்களேன் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஹீரோயின் கூட வந்து அதே சொல்லும்போது இங்கேயா இங்கேயான்ட்டு கடைசி முகம் ஃபுல்லாக அப்பிடுவாங்க. அதை அப்பிட்டு போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அது ஒருத்தன் கோவப்பட்டு அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அது கூட சாதாரணமாக போயிடும். பட் வந்து விஜய் சேதுபதி அவர் தெறிக்க விடுற சீன் இருக்கும் அதில். அங்கே எந்த மாதிரி அப்படின்னா இங்கே இருக்கு இந்த கண்ணு ரப்ப அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னும் நிறைய குட்டி குட்டியாக அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கு. நான் கார்த்திகை தீபம் அது இன்ச்சு பை இன்ச்சாக செலப்ரேட் பண்ணாதான் இன்னும் பேச்சுலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ நான் நிறைய படம் முழுக்க ஃபன்னு தான் செம்மையாக இருக்கும். பட் பர்டிகுலராக வந்து இந்த குழம்போடுற சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எடுத்துட்டேன். நெத்தில கோளாறு கேட்டு சொல்றது. வேமா வந்துட்டு லுங்கியை கொடுக்குறது. நான் கூட இதில் வந்து இந்த புள்ளி வைக்கிற வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு 5 மணி. கண்ணெலாம் தெளிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். புல்லு இருந்தாங்க புள்ளி வச்சதுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றது பின்னாடி சவுண்ட் விட்டோடனே ஓ அப்படி வருதா இது நினைச்சு பாருங்க. சாதாரண கோலம் போட்டு சீன் இதை கடந்து போயிட முடியாது. ஒரு வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் எனக்கு அர்த்தம் இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்றது. ஒருத்தன்
இருமுனதுக்கு வந்து யாராது அப்படின்னு கேட்கறது. ஃபோன் எடுத்துட்டு லேசா சிரிக்கிறான். என்னோட சேர்ந்தவன் இந்த கேரக்டர் போட்டோ எடுக்கிறாப்ல. இந்த சின்ன பையன் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.